அதாவது இப்போ நம்ம டீச்சர் லியோ என்ன சொல்லித்தர போறாரு அப்படின்னா, அட்டைப்பெட்டியை பிக்கிறது எப்படி. என்னடா லியோ, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்ரா, சொல்லி கொடுற. எப்படா அட்டைப்பெட்டியை பிக்கணும், பிச்சு காட்டு. அங்கிருந்து கிராணி பார்க்க, ஐயோ கிளாஸ் ஆரம்பிச்சதுலேயே கிளாஸ் முடிஞ்சிட்டு. ஏன்னா கிராணியால கிராணி பார்க்கறா. இந்த கிழிக்கிற கிளாஸ், இந்த அட்டைப்பட்டியை பிக்கிற கிளாஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆயிட்டு. எனக்கு ஏன் கிராணிய பார்த்தாலே சிரிப்பு வருது. என்ன செய்ய கிராணி, மண்டைய பாரு, தலைய ஆட்டுறது பாக்குறது எல்லாமே காமெடியா இருக்கு. இவன் அட்டைப்பட்டிய போத்திட்டு தூங்குறான். இந்த பக்கம் தெரியுது பாய். இந்த மாதிரிதான் நீங்க அட்டைப்பட்டிய பிக்கணும், இல்லையா? இந்த வளர்க்குறேன் இப்ப சொத்து சொத்துன்னு அடிப்பான்னு நினைக்கிறேன். ராணி மொத்த பார்த்தால செம்ம காமெடியா இருக்குப்பா. ஏ லியோ, கிராணி இந்த அட்டைப்பட்டியில் தானே நீ படுத்து தூங்குவ முன்னொரு காலத்தில். இப்பெல்லாம் நீ எங்க வீட்டுல தூங்குற? இது அதிசயமா இப்பதான் கொண்டாரம் இருக்க. என்ன பிச்சு போட்டு அம்பாடு போயிட்டா? ஏன் கிராணி, நீ அடிப்பான்னு உனக்கு தெரிஞ்சிட்டு. சரி கிராணி பை. அது என்னமா அந்த கயிறு, அந்த கயிறு ஏதோ நெத்திச்சுடி மாதிரி தலையில போட்டிட்டு இருக்கு. ஐயோ, ஐயோ என்னால அவனை பார்த்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கிராணி. எல்லாமே சிரிப்பா இருக்கா பாக்குறது. கொட்டாய் விட்டா கூட சிரிப்பா. என்ன பாக்கா, என்னாச்சுமா கிராணிமா? கிராணி பாப்பா இந்த சின்னதா வந்து அழகு அழகு ஏஞ்சல் குட்டி. அது ஏஞ்சல் குட்டி என்னம்மா தலையில இது பாவமா இருக்கு. எடுக்க கூடாதா? அத கயிறுக்குள்ள மாட்டிட்டு தூங்கிட்டு இருக்க. ஏவல என்னம்மா அது பாப்பா? ஆஹா, ஏஞ்சல் இல்ல, இது டெவில். என் பச்சு, அவன் பச்சு குச்சி, அவன் பச்சு குச்சி. சுப்பா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. சுருடி கிராணி, பாய்டி, பாய் கிராணி.